भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतिर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 30வது ஸ்லோகம். அபிச்சேத்து துராச்சாரோ பஜதே மாமனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யः சம்யக் விவசிதோ ஹி சஹ. அபிச்சேத்சு துராச்சாரோ பஜதே மாமனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யः சம்யக் விவசிதோ ஹி சஹ. துராச்சாரः அப்பி தீய ஒழுக்கம் அதிகமாக இருந்தாலும் மாம் அனன்யபாக் வேறொரு நாட்டமின்றி என்னையே போற்றுவானெனில் சஹா சாது ஏவஹா அவன் நன்னடத்தை உள்ளவன் என்றே மந்தவ்யா கருதுவதற்கு உரியவன். ஏனெனில் சஹா சம்யக்கு வியவசிதா அவன் ஏன் அவன் சாது இருக்கனா நல்ல நடத்தை உடையவன்னு அவனை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் வேறு ஒரு நாட்டமின்றி எப்பவும் எந்த நேரமும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லா நடத்தையிலும் என்னையே போற்றி பணிகிறான். ஆனால் நடத்தையில் அவனுக்கு சிறப்புத்தன்மை இல்லை, நன்னடத்தை இல்லை. அதனாலே எப்பொழுதும் போற்றுதற்கு உரியவர் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே அப்படின்னு மனசில் நல்லபடியாக அவனுக்கு வந்துடுத்து அதை நிச்சயமாக சரியானபடியில் தெரிஞ்சின்றதுனால அவனால் என்ன பண்ண முடியல, அதுலேருந்து மாற முடியல. ஆனால் அவனுக்கு நடத்தை இருக்கே, கேரக்டர், அது ரொம்பவும் மோசமாக இருக்குது. கேரக்டர் ஏற்புடையதாக இல்லை. அப்படி என்றாலும் அவனை நல்ல நடத்தை உள்ளவன் என்றே நான் கொள்ளுவேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதுக்கு என்ன காரணம், இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், கெட்ட நடத்தை உள்ளவர்கள், அது இல்லாமல் ஆச்சாரத்தில் சிறப்பில்லாதவர்கள். ஆச்சாரத்தில் என்ன பண்ணணும், சாதாரணமாக வஸ்திர சுத்தி, சரீர சுத்தி, ஆத்ம சுத்தி, மனசுத்தி, இது எல்லாமே இருக்கணும். சுத்தம் என்பதற்கு ஒரு கிளாரிட்டிக்கு ஒரு யாட்ஸ்டிக் வச்சுட்டா அந்த யாட்ஸ்டிக்கில் எத்தனை நம்பர் இருக்கும், 1லேருந்து 10 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சுத்தமாக இருக்கிறதுக்கு. அது எதெல்லாம் சுத்தம், மனோவாக்காயம், இது எல்லாம் மனம், வாக்கு, சொல்லு, காயம் என்ன உடல், அப்புறம் செயல்முறைகள், இது எல்லாத்துலேயும் திரிகரண சுத்தின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் மனோவாக்காயம், எண்ணம், சொல், செயல் மூன்றும் சுத்தத்துக்கு அடிப்படையில் அமைந்தது. அப்படின்னா அந்த சுத்தம் என்ற வார்த்தைக்கு ஒரு 1லேருந்து 11 நம்பர் நம்ம போட்டுக்கலாம். அப்படின்னா இன்றைக்கி நம்ம எந்த நம்பரில் இருக்கோம், 1ஆம் நம்பரில் இருக்கோம்னா ஓவர் த பீரியட், வாரத்தில், மாதத்தில், வருஷத்தில் அப்படின்னு இந்த எண்ண ஓட்டங்களில் சுத்தமான எண்ண ஓட்டங்கள், சரியான எண்ண ஓட்டம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் அதுபோல் இருந்தால் அது அதுலேருந்து நம்ம மேலே மேலே நம்மளை சிறப்புப்படுத்திட்டு போகலாம். ஆனால் ஆச்சாரம் என்று சொன்னால் இது 3 திரிகரண சுத்தியில் இருந்தால் தான் அந்த ஆச்சாரம். அந்த ஆச்சாரத்தில் குறைபாடு உடையதாக இருந்தாலும் ஆனால் தன்னுடைய செயல்பாடுகளில் எப்பொழுதும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டுமே சிறப்பு, அவனே போற்றுதற்கு உரியவன் என்று திடமாக நம்பி அவனையே போற்றிக்கொண்டிருந்தால் அவனையும் நல்லடத்தை உடையவன் என்றே பெருமாள் ஏற்றுக்கொள்கிறார். இதனால் என்னாச்சு, பகவானை பக்தியுடன் அணுகினால் அவர்களுக்கும் நல்ல கதி கூறப்படுவதால் பகவானுக்கு பாரபட்சம் இல்லை என்பது வற்புறுத்தி கூறப்பட்டதாயிற்று. பெருமாளுக்கு எப்போவுமே பாரபட்சம் இல்லை, எல்லாரும் பெருமாளுக்கிட்ட சமந்தான். ஆனால் ஆச்சார அனுஷ்டானங்களை மேற்கொள்ள வேண்டும், அதுதான் என்ன சுத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சுத்திக்கு கூட அவருக்கு மனமில்லை அப்படின்னா அது என்ன பண்ணும், பெருமாள் அதை பாரபட்சம் இல்லாமல் ஏற்றுப்பார். பாதியாய் அழுகிய கால் கையரேனும் பழிகுலமும் இழித்தொழும் படைத்தாரேனும் ஆதியாய் அரவணையாய் என்பாராகில். ஆதியாய் என்றால் ஆதி மூலமே, மூலப்பிரகிருதிக்கு காரணமானவனே அப்படின்னு புரிஞ்சின்றாலும் அரவணையாய் என்ன, பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருக்கும் பெரம்பொருள் என்றாலும் அவரொன்றோ யாம் வணங்கும் அடிகளாவார். எத்தனை மோசமாக இருந்தாலும் பெருமாளுண்ட
இடைவிடாத பக்தி இருக்கும், இடைவிடாத நல்ல பஜனத்தை கொண்டிருப்பனாயிருந்தால் அவனை நாம் வணங்குவது ஏற்றது. சாதியால் ஒழுக்கத்தால் மிக்கோர் ஆயினும் சதுர்மறையால் வேள்வியார் தக்கோர் ஆயினும் அதுபோதில் நான்முகம் பணிய பள்ளி கொள்வான். நான்முகன் யார்? பிரம்மா. பிரம்மா சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மா பெருமாளை நமஸ்கரிக்கிற அந்த வேலையை பொன்னரங்கம் போற்றாதார் புலையர்தாமே. இதெல்லாம் நான்முகன் பணியக்கூடிய அந்த பொன்னரங்கத்தில் இருக்கிற பெருமாளை போற்றி வணங்கவில்லை என்றால் அவர்களை நாம் வணங்க வேண்டியதில்லை என்று ஒரு சிறப்பான பாடல் இருக்குது. அதனால் வித்யா கர்வம் உள்ள ஜனங்கள் பிறருடைய பக்தியை பற்றி மூடபக்தி என்று கூறி அவர்கள் வழி தப்பு வழி என்றும் கூறுவர். ஆனால் பக்தன் சிறிது காலம் அங்கனம் அந்த வழி தவறியே நடந்திருந்தாலும் பாதகமில்லை. அவனுக்கு என்ன வேண்டுமோ அதை ஈஸ்வரன் நடத்தி கொடுப்பான் என்பதில் அசையாத பக்தி இருக்க வேண்டும். அதாவது நெருப்புடன் சேர்ந்தால் கரி தன் கருப்பை இழந்துவிடும், அதுவும் ஒளிவிடத் தொடங்கும். அதுபோலவே அதாவது துளசிதாசர் தன்னுடைய ஒரு பஜனில் இந்த வார்த்தையை சொல்கிறார். கரி என்ன பண்ணும்? கருப்பாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு சரியில்லை தான். ஆனால் அது ஒரு நல்ல நெருப்பில் அதோட சேர்த்து விட்டா அந்த கரி தன்னோட கருப்பு தன்மையை விட்டுட்டு நெருப்பு போல் அதுவும் தகதகான்னு ஜோலிக்கும், அதுக்கு உண்டான வேலையை அது செய்யும். அதனால்தான் பெருமாள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் கூட ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, நான் வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே கொச்சிது. எப்பவும் வாசுதேவ பக்தன் என்றால் அவனுக்கு ஒரு காலம் தீங்கு நடக்காது, தீங்கு ஏற்படாது. அதற்கு பெருமாளே அவனை காத்து நிற்பர் அப்படின்னு சொல்கிறார். அதனால் துராச்சாரமாக இருந்தாலும் பெருமாளை இடைவிடாது பக்தி செய்தால், விடாமல் தொழுது நின்றால் அவன் நம்மளுடைய பக்தியை ஏற்றுக்கொள்வான் என்பது இந்த ஸ்லோகத்தில் உறுதியாக கூறப்பட்டது. ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.